ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் 28வது நாளுக்காய், இந்த போய தினத்திற்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த உடைய பிள்ளைகளுக்காய் நன்றியோடு துதித்து சோதரித்து உடைய நாமத்தினாலே நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுவீராக, எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. எங்கள் மூலமாய் வருகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம், உடைய ராஜ்யத்துக்கு மாத்திரம் முடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலே நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் தியானித்து ஜெபித்து அதற்கு பின்பதாய் மிகுதியான காரியங்களுக்கு நேராய் நாங்கள் கடந்து போகலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பரலோகம் போகிறதுக்கு முன்பதாக மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20வது வசனங்களிலே ஒரு வேலையை நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20வது வசனங்களிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிதான ஒரு வேலையை கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து செய்து நிறைவேற்றி அந்த வேலையின் தொடர்ச்சியை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து விட்டு சென்றார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எல்லாரிடத்திலும் சென்று உலகத்தின் கடைசி பரியந்தமும் சென்று கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டியவர்களாய், கர்த்தருக்கு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாய், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை நமக்கு ஒரு கடனாக, ஒரு கடமையாக, ஒரு வேலையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்ப நாங்கள் இந்த வாசித்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மிடத்தில் வரும் பொழுது முதலாவது நமக்கு என்ன உண்டாகிறது? ஒரு பலன் உண்டாகிறது. அந்த பலன் சாதாரணமான பலன் அல்ல, ஆகாரத்தினால் வருகிற பலன் அல்ல, அல்லது நம்முடைய மாம்சத்தில் உண்டாகிறதான பலன் அல்ல. இது ஆவியினால் உண்டாகிறதான ஒரு பலன். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன் அது பரலோகத்திற்கு ஏற்ற பலனாக இருக்கிறது. அவருடைய வேலையை செய்கிறதற்கு, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கு, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். கொடுத்து அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களாக என்றார். இதுல சொல்லப்படுகிறதான தேசங்கள் எருசலேம், யூதேயா, சமாரியா. இந்த காரியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க நினைக்கலாம், நாங்க எப்படி யூதேயாவுக்கு போறது, நாங்க எப்படி சமாரியாவுக்கு போறது, நாங்க எப்படி எருசலேமுக்கு போறது? நம்ம இந்த இலங்கை தேசத்தை விட்டு நமக்கு வேற எங்கேயுமே போக முடியாது. சில நேரங்களில் இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலைகளை நிமித்தம் நம்ம பட்டணத்தை விட்டு கூட வெளியில போக முடியாது. நம்முடைய இந்த ப்ரொவின்ஸை விட்டு வெளியில போறதுன்னு சொன்னாலே பிசிஆர் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கிறது, ஆன்டிஜன் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதுல பாசிட்டிவ்னு சொன்னா உள்ள கொண்டு வச்சிருவாங்க. பேர்பட்டதான் நுணுக்கமான ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராய் இலங்கை தேசம் மாத்திரமல்ல உலக நாடுகளே கடந்து போய் கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே, அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்திலேயே அதிகமாய் ஜனங்கள் மரித்ததான எண்ணிக்கையை நாங்கள் பார்க்க முடியும். யுஎஸ், இன்னும் 2-3 நாடுகளில் அதிகமான ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல நமக்கும் தெரியாதபடி நம்முடைய தேசத்தில் அதிகமான ஜனங்கள் மரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த மரித்து கொண்டு போகிற ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றவர்களாய், ஜீவ புத்தகத்திலே பேரெழுதப்பட்டவர்களாய் இருப்பார்களானால் கர்த்தருக்கு சோதரம். அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான நிலையான ஒரு வாசஸ்தலம் அவர்களுக்காய் உண்டாயிருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய நிலை என்னமாயிருக்கும்? இந்த நாளிலே ஒரு துக்ககரமான காரியம். ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிற ஜனங்களே தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆச்சரியப்பட வேண்டியதான காரியம் எதுவுமே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி இருக்கு. ஆண்டவரத்தில் வந்து சீஷர்கள் கேட்கிறாங்க. மத்தேயு 24வது அதிகாரம், ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? இந்த வசனம் உங்களுக்கு எல்லாரும் நல்ல பரிச்சயமானது. நாங்கள் எத்தனையோ முறை பேசியிருக்கிறோம்.
இந்த வசனங்கள் நம்முடைய மனதிலே நன்றாய் பதிந்திருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4வது வசனம் 24வது அதிகாரம் 4வது, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது அடையாளம், ஆண்டுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் முன்பதாய் நடக்க வேண்டியதான முதலாவது அடையாளம் என்ன? நாம் வஞ்சிக்கப்படுவோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவை ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட சபையிலே தேவனை நமஸ்கரிக்கிற அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமாக, உறவுகளாலே, வேலைகளினாலே, தேவைகளினாலே, இப்படி அநேக காரியத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியவில்லை. என்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுங்க, இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி நம்முடைய கண்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறான், அந்தகாரப்படுத்தி வச்சிருக்கிறான், இருளாக்கி வைத்திருக்கிறான். ஏன் என்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறது எல்லாமே நமக்கு சரி போல தோன்றும். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது எல்லாம் தவறாய் இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நானும் நீங்களும் செய்ய வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது. என்ன? அழிந்து போகிற இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அழிந்து போகிறதான இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சபைக்கு வர வேண்டும் என்கிறது கட்டாயமே கிடையாது. அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் நமக்கென்று கர்த்தர் யாரை நியமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் சபையாய் தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை இந்த நாளிலே உண்டாயிருக்கிறது. அந்த வேலையை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். எருசலேம் என்று சொன்னால் யார்? எருசலேம் என்று சொல்லுகிறது, நாங்கள் அதாவது பூகோள ரீதியாய் பார்க்கிற எருசலேமை குறித்து ஆண்டவர் வசனத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வருகிறதுக்கு முன்பதாக உங்களுக்கு எருசலேமையே சுற்றி வர முடியாது. ஒரு வசனம் இருக்கிறது, பார்த்திருக்கீங்களா? அதாவது ஆண்டவர் வருகிறதுக்கு முன்பதாக, அதாவது மரித்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மறுபடியும் தரிசனமாகிறதுக்கு முன்பதாகவோ, அல்லது மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு வருகிறதுக்கு முன்பதாகவோ இந்த தேசத்தை நம்மால் சுற்றி முடிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த தேசங்களிலே, இந்த ஸ்தானங்களிலே நாம் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யார் எருசலேம்? நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். எருசலேம் என்று சொன்னால் நம்மோடு கூட நேரடியாய் தொடர்புள்ளவர்கள், டைரக்ட் கான்டாக்ட்ஸ். நம்மோடு கூட எத்தனை பேருக்கு நேரடியான தொடர்பு உண்டு? நம்முடைய குடும்பம், நேரடியான தொடர்பு. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லிட்டோமா? நம்முடைய உறவுகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லிட்டோமா? கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, மாமாவுக்கு, மாமிக்கு, நம்மோடு கூட நேரடி உறவில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோமா? அயல் வீட்டாருக்கு சொல்லிட்டோமா? சில நேரங்களில் சொல்லுவோம், நாங்கள் இந்த இடத்துல 25 வருஷமா இருக்கோம், 30 வருஷமா இருக்கிறோம், இந்த வீடு எங்க தாத்தாவா வாங்கி போட்டது, தலைமுறை 3வது 4வது தலைமுறையா இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அத்தனை தலைமுறையா இருந்ததுக்கு எத்தனை பேர் நம்முடைய அயல் வீட்டாருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறோம்? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள், நம்மோடு கூட கற்றவர்கள், நம்முடைய அன்றாடம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர்கள், இது எல்லாமே அந்த எருசலேம் என்று சொல்லப்படுகிறதான ஸ்தானத்துக்கு நேராக வந்து சேரும். அப்ப இவர்களுக்கு நாங்கள் இயேசுவை குறித்து சொல்லவில்லை என்று சொன்னா நாங்கள் இன்னும் எருசலேமுக்கு போகவில்லை. புரிகிறதா? இன்னும் நாங்கள் எருசலேமுக்கு போகவில்லை. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறாரு யூதேயா. யூதேயா என்று சொன்னால் நேரடி தொடர்பு அற்றவர்கள், நம்மோடு கூட அவுட் ஆஃப் அவர் டைரக்ட் கான்டாக்ட்ஸ், அதாவது நேரடியாய் நம் அன்றாடம் தினந்தோறும் தொடர்பு படுகிறவர்கள் அல்லாதவர்கள். எப்பயாவது காண்றோங்க, இருந்துட்டு காண்றோங்க. இவர்களுக்கு நாங்கள் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய மொழி பேசுகிறவர்கள், மாறுபட்டவர்கள் கிடையாது. நம்முடைய அன்றாடம், நம்முடைய கலாச்சாரத்திற்கு, நம்முடைய அன்றாட காரியங்களுக்கும் பழக்கப்பட்டவர்கள் தான். அடுத்தது யூதேயாவிலே இருக்கிறவர்கள். மாத்திரமல்ல, ஒரே பாஷையை பேசுகிறவர்கள்.
இப்ப நம்மளாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ஒரே பாஷை பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறான். நம்மளை சொல்ல முடியாது, நமக்கு பாஷை தெரியாது, நம்ம அவங்களோட பார்க்க முடியாது, அவங்களோட கூட பேச முடியாது, அவங்களோட பேசுகிறதுக்கு நமக்கு அவருடைய பாஷை தெரியாது என்று சொல்ல முடியாது. அவர் நம்மோடு கூட நம்முடைய பாஷை பேசுகிறவர்கள், நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறவர்கள். உங்களை யாருமே சொல்லலை இங்கிருந்து பிரான்ஸுக்கு போயிட்டு பிரெஞ்சு பாஷையில் நீங்க சுவிசேஷம் சொல்லும்படியாய் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய தேசத்திலே நம்முடைய பாஷையை பேசுகிற லட்சியங்கள் உண்டு. அந்த லட்சியங்களிலே நாங்கள் செய்ய வேண்டியதான வேலையை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவது எருசலேமிலும் யூதேயாவிலும், அடுத்தது சமாரியா. சமாரியா என்று சொன்னால் நேரடியாக அல்லது பூகோள ரீதியாக நம்மால் அணுக முடிந்தவர்கள். சொல்லுங்க, பூகோள ரீதியில் இப்ப நான் சொன்ன இங்க இருந்து நாங்க மலை தேசத்துக்கு போகிறோம், நூர்லியாவுக்கோ கண்டிக்கோ போறோம், ரத்னபுரைக்கோ அல்லது பலாங்குடைக்கோ அல்லது யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு நம்முடைய தேசத்தின் ஒரு பகுதிக்கு போனா அங்க நம்மளால பேச முடியாது, அவங்களோட ஐக்கியப்பட முடியாது. நாங்க இங்கேருந்து பஸ்ல போறோம், சொல்லுங்க, இங்கேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பஸ்ல போறோம், மணிக்கணக்காக போகிறோம். சரி, ரொம்ப தூரம் தேவையில்லை, யாழ்ப்பாணத்துக்கு தேவையில்லை. இங்கேருந்து சொல்லும், இங்கேருந்து கொட்டையணைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? 45 நிமிஷம். அந்த 45 நிமிஷத்துல நாங்க குறைஞ்சபட்சம் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்றதுக்கு எத்தனை நிமிஷம் போகும்? எத்தனை நிமிஷம் போகும்? நேரமே போகாது, சில வினாடிகள், செகண்ட்ஸ். ஆனா அந்த நேரத்தை நாங்க பயன்படுத்துகிறோம் கிடையாது. ஆனா இப்ப நாங்க பஸ்ல போறதுக்கு சில நேரம் பயப்படுகிறோம். ஏன்? இந்த கொரோனாவின் நிமித்தமா. அதனால நாங்க என்ன செய்யணும்? ஊபர் போடுறோம் அல்லது பிக்மி போடுறோம், இங்க இருந்து எங்கேயாவது ஒரு தூரத்துக்கு போகிறோம். ஆனா போகும் வரைக்கும் நானும் டிரைவரும் மட்டும்தான் போறோம், ஒண்ணுமே கிடையாது. அரை மணி நேரம் டிராவல் பண்றோம், 45 நிமிஷம் டிராவல் பண்றோம், சில நேரம் 1 மணி நேரம் டிராவல் பண்றோம், அது ஒரு தூரத்தை பொறுத்து. ஆனா அந்த போகிறதான அந்த தூரத்துக்கு இடையில அந்த பூலோக அதாவது அந்த பூகோள எல்லையை நாங்கள் போய் சேரும் வரைக்கும் இருக்கிறதான நேரத்துல நாங்கள் இவ்வளவு பேச முடியும். எங்க இருக்கிறீங்க? நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? நீங்க எங்க அந்த ஊபர் எங்க ஓடுறீங்க, அப்படி இல்லைன்னா பிக்மி எங்க ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சரி உங்களோட குடும்பம் எப்படி, இதுல வருமானம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்முடைய சாட்சியை இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட சொல்ல முடியாது? கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறது இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்க அவர்களோடு கூட பேசுகிறதற்கு, இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதற்கு நாங்கள் முற்படுகிறது இல்லை. அதற்கு நம்ம நேரத்தை பிரயோகப்படுத்துகிறது இல்லை. ஆனா நிறைய காரியங்கள் கேட்போம். அரசியல் பத்தி பேசுவோம், கொரோனாவை பத்தி பேசுவோம், பொருளாதார நெருக்கடிகளை பத்தி பேசுவோம், எல்லாமே பேசுவோம். ஆனா இது எல்லாவற்றிற்கும் நமக்கு பதில் உண்டு. அந்த பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், அவருடைய ரட்சிப்பு தான் என்று சொல்லுகிறதுக்கு மாத்திரம் நம்முடைய வாய்கள் திறக்கப்படுகிறது இல்லை. அடுத்து பூமியின் கடைசி பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:18 சொல்லுகிறார், அதிகாரம் கொடுக்கப்படும். அப்ப பரிசுத்தாவியாகிய தேவன் வரும் பொழுது நாங்கள் பலன் அடைவோம். அப்ப பூமியிலும் பரலோகத்திலும் இருக்கிற அத்தனை அதிகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அவருடைய பலத்தினால் இடை கட்டப்பட்ட நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கும்? நாங்கள் போய் சேர்கிற எல்லை வரைக்கும், நாங்கள் போய் சேர்கிறதான வழியிலே நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய வருகையை நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் செய்ய? சில நேரங்கள் நாம போய் இறங்கி நாம போகிறதான இடத்துக்கு திரும்புகிறதுக்கு முன்பதாக நாம போன வாகனம், பிக்மியா இருக்கலாம், ஊபரா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வாகனமா இருக்கலாம், அதை நம்மளை விட்டுட்டு அப்படி யூட்டர்ன் போகும் பொழுது ஏன் பின்னால ஒரு வாகனம் அடிச்சு அந்த வாகனம் ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகி அந்த டிரைவர் மறிச்சு போக முடியாது? வாய்ப்பு உண்டு. அப்படி மறிச்சு போக கூடாது. நான் உதாரணமாய் சொல்லுது. ஏன் மறிச்சு போக முடியாது? ஆனா அப்படி மறிச்சு போனா
கடைசியா இந்த மனுஷனோட கூட வந்தது, பயணப்பட்டது, பேசினது யாரு? நான் தான் அந்த வண்டியில போயிருக்கிறேன், நான் தான் டாக்ஸில போயிருக்கிறேன், நான் தான் ஆட்டோல போயிருக்கிறேன். ஆனா அப்பேற்பட்டதான நேரத்திலே நான் அந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லி அந்த ரட்சிப்புக்கு நேரா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி என்பதை அவருக்கு சொல்லலன்னு சொன்னா அந்த இரத்தப்பழி யார் மீது விழும்? அந்த இரத்தப்பழி என் மேலதான் விழும். அப்ப அப்படியான இரத்தப்பழி என் மீது சுமரும் பொழுது நான் எப்படி பரலோகம் போகிறேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், தேவனை ஆராதிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் எனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட ஒப்பு கொடுத்த வேலையை நான் செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தவறு செய்திருக்கிறேன். ஒரு ஆத்மா இயேசுவை அறியாதபடிக்கு மரிக்கவும் அல்லது ஒரு ஆத்மா தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறதுக்கும் நான் காரணமாய் மாறுகிறேன். அதன் நிமித்தமாய் நான் என்னதான் பரிசுத்த வேஷம் போட்டுட்டு இருந்தாலும், என்னதான் தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தாலும், அந்த இரத்த பலி என் மீது சுமந்திருக்கு. எனவே நம்ம அந்த தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எங்க இந்த இடத்துல எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைக்கும், நாங்க போகிற எல்லை வரைக்கும், எங்களால் போக முடிந்த ஸ்தானம் வரைக்கும் நானும் நீங்களும் கடந்து போய் இயேசு கிறிஸ்துவை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் கர்த்தர் என்னை உங்களை ரட்சித்திருக்கிறார். இலங்கை தேசத்துல 2,30,000 கிட்டத்தட்ட 2.5 கோடி ஜனங்கள். இந்த 2.5 கோடி ஜனங்கள்ல ரட்சிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை %? 10% குறைவு. அண்மையில கணக்கெடுத்து இருக்கிறாங்க, அது 7.56% அப்படின்னு சொல்லி 7.56%. சரி, 8% சொன்னாலும் கூட அந்த 2.5 கோடி ஜனங்கள்ல 8% எவ்வளவு? அந்த 8% கத்தோலிக்கர்கள் எத்தனை பேர்? பிரதான திருச்சபைகள் ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், இந்த திருச்சபைகளுடைய விசுவாசிகள் எத்தனை பேர்? அதுக்கு பிறகுதான் ஆவிக்குரிய சபைகள். ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். அப்ப மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனை ஆராதிக்கிற ஜனங்களே நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? கடமைக்காக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கடமைக்காய் சபைக்கு சென்று வருகிறவர்கள் எத்தனை பேர்? அப்ப இப்படி போனா பரலோகத்துல எத்தனை பேர் சேர்வாங்க? யோசிச்சு பாருங்க. பேர்பட்டதான சூழ்நிலைக்கு மத்தியிலே நானும் நீங்களும் கர்த்தருடைய பிரதான கட்டளைகளை, வேலையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இந்த தேசம் கண்டிப்பாய் நிச்சயமாய் அழிந்து போகும். வேறு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமியை ரட்சிக்க வரப்போகிறது கிடையாது. ரட்சித்து மீட்டுக் கொண்ட ஜனங்களை தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக்கொண்டு போவதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்ப அவருடைய வருகையிலே நானும் நீங்கள் போவோமா என்பது முதலாவது கேள்வியாக இருக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள். கூடுமானால் இந்த நாளில் அப்படிதான். நம்முடைய திருச்சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? இந்த நாள் எல்லாருக்குமே லீவ். ஒரு நாள் லீவ், அந்த ஒரு நாள் ஓய்வு எடுக்கணும், உண்மைதான். ஆனால் இந்த ஒரு நாளிலே நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை என்று சொன்னால் எத்தனை பேர் மறிச்சுக்குவாங்க? நானும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா, நானும் நீங்கள் இன்னைக்கு சரி உதாரணமா சொல்லுமே, அக்கா இன்னைக்கு வீட்டுல சமைக்கலைன்னா வீட்டுல சாப்பாடு இருக்குமா? என்னதான் இருந்தாலும், என்னதான் உடம்புக்கு முடியல, என்னதான் பலவீனம்னாலும் அவங்க எழுப்பி சமைச்சே ஆகணும். அது கட்டாயம். அப்படி இல்லைன்னு சொன்னா அண்ணனுக்கு சாப்பாடு கிடைக்காது, ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கிடையாது, அக்காவும் கிடையாது. என்னதான் பலவீனமா இருந்தாலும், என்னதான் வியாதிப்பட்டிருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்தே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா 3 பேருக்கு சாப்பாடு இல்லை. அதே போலதான் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜீவனை கொடுத்து வைத்திருப்பார் என்று சொன்னால், நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலையை என்னுடைய தேசத்துக்காய், என்னுடைய பட்டணத்துக்காய், என்னுடைய திருச்சபைக்காய், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் செய்யவில்லை என்று சொன்னால் ஆயிரங்கள் கிடையாது, லட்சங்கள் இல்ல, கோடிகள் மரித்து போவார்கள்.
அதான் இன்றைய நிலை. ஒரு நாளைக்கு 700 பேர் 800 பேர் பாசிட்டிவ் பிடிச்சிட்டு இங்க போடுறாங்க, அங்க போடுறாங்க. இலங்கையில் எந்தெந்த இடத்துக்கு அனுப்புறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுல எத்தனை பேர் உயிரோட வராங்க, எத்தனை பேர் மறிச்சு போறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. இப்பேற்பட்ட நிலையில என்னுடைய உங்களுடைய வேலை என்னவா இருக்கிறது? 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவர் பொய் சொல்லாதபடி, இல்ல ஆண்டவர் வர்றேன்னு சொல்லியிருக்கார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆனால் அவர் இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த 2வது பகுதி சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மீது கிடையாது. நன்றாய் வசனத்தை கவனிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மீது கிடையாது. ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற, தேவனை நமஸ்கரிக்கிறோம் என்று சொல்லுகிற, சபையிலே கூடி வருகிறோம் என்று சொல்லுகிற என் மீதும் எங்கள் மீதும் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்? நாங்க மனம் திரும்பணும். முதலாவது நாங்க மனம் திரும்பணும். நாங்க நினைச்சிட்டு நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். நான் ஒரு ஆவிக்குரிய சபையை ஆராதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு சென்று வருகிறோம். தனிப்பட்ட ஜெபம் நாங்கள் செய்கிறோம். வேதம் வாசிக்கிறோம். ஏழை எளியவர்களை விசாரிக்கிறோம். தசமபாகத்தை சரியாய் கொடுக்கிறோம். காணிக்கை செலுத்துகிறோம். இது எல்லாம் நாங்கள் செய்வது சரி, நாங்கள் செய்கிறது சரி என்று சொல்லி நாம் நம்முடைய கிரியைகளை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம், நீதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதேதான் ஒரு வாலிபன் சொன்னான், ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்து சொன்னான், ஆண்டவரே நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், வேதத்தில் இருக்கிறதுக்கான காரியங்களை நீ கடைபிடி. அவன் சொல்ற, ஆண்டவரே நான் சிறு பிராயம் முதல் கொண்டே வேதத்தை நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்றேன், தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறேன், ஏழை எளியவர்களை விதவைகளை திக்கற்றவர்களை விசாரிக்கிறேன், எல்லாமே செய்றேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆன பொழுதிலும் உன்னிலே எனக்கு ஒரு குறை. என்னது? உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரத்தை கொடுத்து என்னை பின்பற்றுவான். செய்தானா? செய்தானா? அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்ததினாலே, தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மீது அவனுடைய மனத்தை பதித்திருந்ததினாலே, ஐஸ்வர்யம் தான் அவனுடைய வாழ்க்கை என்று அவனுடைய சிந்தை தீர்மானம் பண்ணிருந்துச்சு. அதான் அவனுடைய எல்லாமே செய்கிறேன், ஆனாலும் ஐஸ்வர்யம் தான் என்னுடைய வாழ்க்கை, அதுதான் என்னுடைய நிரந்தரம் என்று சொல்லி அவன் நினைத்திருந்ததினாலே அவன் முகவாட்டமாய் கடந்து போனான் என்று வாசிக்கிறோம். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவில்லை என்று சொன்னால் எனக்கு சீஷனாய் இருக்கணும். தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் ஏழை கோலமாக கந்தலை உடுத்திட்டு அழுக்க உடுத்திட்டு நான் என்னை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிறது கிடையாது. அதாவது என்னுடைய சிலுவை என்ன என்று சொன்னால், நான் இதுவரை நான் நினைச்சிருந்தது என்னன்னு சொன்னால், என்னுடைய குடும்பம், எனக்கு கொடுத்த ஊழியம், எனக்கு இருக்கிற பலவீனங்கள், எனக்கு இருக்கிறதான காரியங்கள் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிலுவை. ஏன்னா அந்த சிலுவையை சுமந்துட்டு போகணும்னு சொல்லி நினைச்சேன். அது கிடையாது. உண்மையான அர்த்தம் அது கிடையாது. என்னுடைய சிலுவை என்ன என்று சொன்னால், நான் விரும்பாத காரியங்களை நான் செய்ய வேண்டும். புரியுதா? ஒருவரோட அன்பா இருக்க முடியாது, ஆனா நான் அன்பா இருக்கேன். ஒருவரை என்ன மன்னிக்க முடியாது, அவரை நான் மன்னிக்கிறேன். ஒருவரை நேசிக்க முடியாது, நான் அவரை நேசிக்கிறேன். ஒருவரோடு கூட உண்மையாய் பழக முடியாது, ஆனா நான் உண்மையாய் பழகிறேன். அதாவது என்னால் விரும்பி செய்ய முடியாத, முழு நிறைவாய் செய்ய முடியாத, என்னால் பூரணமாய் நடப்பிக்க முடியாத காரியத்தை கிறிஸ்துவுக்காய், அந்த சிலுவைக்காய், அந்த பரலோகத்திற்காய் நான் என்னை விட்டு கொடுத்து என்னை மாற்றி சகித்து சுமந்து செல்கிறதான் சிலுவை. புரியும் என்று அதாவது என்னால முடியாது. உண்மையா என்னால இந்த சிஸ்டரோட அல்லது இந்த பிரதரோட உண்மையாய் பழக முடியாது, உண்மையாய் நேசிக்க முடியாது, அவர்களோடு உண்மையாய் பாசம் காட்ட முடியாது. அந்த நேரத்திலும் அவரை நேசித்து உண்மையாய் அவர்களோடு கூட பழகி உண்மையாய் அவருக்கு அன்பு பாராட்டுகிறது தான் எனக்கு கொடுத்த சிலுவை. அந்த சிலுவை நான் சகிச்சு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காய் எங்களுக்காய்
சிலுவை மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிதாவுடைய சித்தம் செய்யும். அப்ப அந்த பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் செய்யும்படியாய் நாங்களும் அன்றாடம் நம்மை தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி தாழ்த்தும் பொழுது அந்த சிலுவை நாம் சுமந்து கொண்டு போகும் பொழுதுதான் அதற்கு ஒரு மதிப்பு உண்டாகிறது, ஒரு பெருமதி உண்டாகிறது. அப்படி இல்லாதபடி நான் கிறிஸ்தவன் என்று காண்பிக்கிறதுக்காக தங்கச்சிலுவை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரோமர் 6:23 சொல்லுகிறது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், வேற வாய்ப்பே கிடையாது. பாவம் செய்தா தண்டனை மரணம். உப்பத்தினவே என்ன செய்யணும்? நம்மள சொல்லுவாங்க, உப்பத்தினா தண்ணி குடிச்சுதா. அப்போ பாவம் செய்தா நமக்கு கண்டிப்பாய் தண்டனை உண்டு. ஆனால் கர்த்தர் கிருபையாய் என் மீது எங்கள் மீது வர வேண்டியதான ஆக்கினை தீர்ப்பை தன் மீது சுமந்து கொண்டார். எனக்கு வர வேண்டியதான நித்திய மரணத்தை அவர் பெற்றுக்கொண்டு நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தர் என்னையும் எங்களையும் ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்ம மீது வைத்திருக்கிறதான பெரிதான ஒரு வேலை, கடமை, வேற ஒன்றுமே கிடையாது. எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானதல்ல. நாங்க சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டது ஆண்டவருக்கு நல்லது மாதிரி நாங்க பேசிட்டு இருக்கோம். நான் ரட்சிக்கப்பட்டது ஆண்டவருக்கு நல்லதுக்காக கிடையாது. ரட்சிக்கப்பட்டனால நான் தப்புனேன், நித்திய நரகத்திலிருந்து கர்த்தர் என்னை காத்தார். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கிரியினால் உண்டானதல்ல, என்னுடைய நீதியோ என்னுடைய நன்மையோ என்னுடைய மேன்மையோ என்னுடைய எந்த ஒரு நல்ல காரியங்களும் ரட்சிப்புக்கு காரணம் அல்ல. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அதனாலே கர்த்தர் என்னையும் உங்களையும் தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானதல்ல. அப்படி கிரியைகள் நான் உண்டானதுன்னு சொன்னா நான் கேட்கிற கேள்விகளுக்கு யாருக்கும் பதில் சொல்ல. இன்னும் நாங்க உதாரணமா இன்னும் நாங்க தசமமா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிதானே? 10ல் ஒரு பகுதி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் பிரமாணத்திலே சொல்லுகிறது, கொடுக்கிறவரிடத்திலே தேவன் பிரியப்படுகிறார். எவன் அதிகமாய் கொடுக்கிறானோ அவளுக்கு பிரியப்படுகிறார். அதாவது புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, இந்த கிருபையின் பிரமாணத்தின் நாட்களிலே வாழ்கிறதா நானும் நீங்களும் தசம பாவம் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று சபையில கொண்டாந்து கொடுக்கணும். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வச்சிருக்கோம், ஊழியக்காரனுடைய பாதத்திலே வச்சிருக்கோம். எனக்கு தேவையானது மட்டும் நாங்க மிச்சத்தை தேவையானவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்படி யாராவது செய்யணும்? அப்ப நாம் இன்னும் நம்முடைய நீதிகளிலே நம்முடைய கிரியைகளிலே நாங்கள் வாழ ஆரம்பிக்கவில்லை. அப்படி நாங்க ஆகிய பண்றோம்னு சொன்னா, நாங்க அப்படி மேன்மை பாராட்டுகிறோம்னு சொன்னா, வேதத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம், எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது. ஆனா ஒண்ணுமே செய்யறதில்லை. ஆனால் நாங்கள் வெளிப்பூச்சாக மற்றவர்களை ஏமாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த நாளிலே நம்மை மாற்றும்படியாக வேதம் கேட்கிறது, பிரசங்கம் கேட்கிறது, தேவனுடைய சமூகத்திலே தேவன் பேச நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறது. காரணம் என்ன? தேவன் என்னை மாற்ற வேண்டும், குமாரனுடைய சாயலுக்கு நான் மாற வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா எத்தனை வருஷம் ஆராதிச்சாலும் நீங்க மாற போறதும் கிடையாது, நாங்க மாற போறதும் கிடையாது, பரலோகத்துக்கு போக போறதும் கிடையாது. ஆராதிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வருகிறோம், உபவாச ஜெபங்களுக்கு வருகிறோம், வீட்டு கூட்டங்களிலே பங்கு பெறுகிறோம், தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட வேத வாசிப்பு எல்லாமே செய்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகவில்லை என்று சொன்னால் இது எல்லாமே வேஸ்ட். கடைசியாக 3 காரியங்களை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஜனங்களை இந்த ரட்சிப்புக்கு நேராய் நடத்த, இந்த ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக என்னுடைய தேசம், என்னுடைய பட்டணம்
ரட்சிக்கப்பட நானும் நீங்களும் செய்ய வேண்டியதான 3 காரியங்களை சொல்லி மிகுதியான காரியத்துக்கு நேரம் நான் கடந்து போக முடியாது விரும்புகிறேன். முதலாவது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம். தீமோத்தேயு எழுதினதான 1வது நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். முதலாவது நாம் என்ன செய்யணுமா? எல்லா மனுஷருக்காகவும், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்காதவர்கள், எனக்காய் என்னுடைய குடும்பத்துக்காய் எல்லா ஜனங்களுக்காகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. செய்றோமா? விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் செய்ய வேண்டியவர்களாக. நம்ம என்ன சொல்றோம்? ஜெபம் மட்டும் பண்றோம் அப்படின்னு. விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இது என்னன்னு சொல்லி ஒரு நேரத்துக்கு கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொன்றையும் நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். 2வது, நாங்கள் மற்றவர்களை என்ன செய்யணும்னு சொல்லி மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. என்னை உங்களை பார்த்து தேவனை மற்றவங்க மகிமைப்படுத்துறாங்களா? அல்லது இவங்களோடு கூட இருந்து ஆராதிக்கிறதை விட நாம பேசாம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதாவது என்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. நான் செய்கிற நற்கிரியைகள், நான் மற்றவர்களோடு கூட பழகுகிற விதம், நான் மற்றவர்களை அணுகுகிற விதம், நான் மற்றவர்களுக்காய் பரிதவிக்கிற விதம், நான் மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்கிற விதம், நான் மற்றவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்கிற விதம், இவைகளை பார்த்து என்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரியணும். இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் ஒரு திருச்சபைக்கு போறவங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க அப்படிங்கிறது. அதாவது நம் மற்றவர்கள் மீது காண்பிக்கிறதான கேர், அக்கறை. இந்த அக்கறை நிமித்தமாய் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரேயர், ஜெபம். 2வது கேர், மற்றவர்களுக்கு மீது காண்பிக்கிற அக்கறை இருக்க வேண்டும். 3வது நாம் என்னது இருக்க வேண்டிய காரியம்? ஷேர். நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னத்தை பகிர்ந்து கொள்ளுகிறது? உங்களுடைய சொத்தா? உங்களிடத்தில் இருக்க பணமா? அப்போ உங்களிடத்தில் இருக்கிற பொருட்களையா? உங்களிடத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய கேட்கிற ஒரே ஒரு பொருள் நம்முடைய சாட்சி, சாட்சியான வாழ்க்கை. சாட்சியான வாழ்க்கையை நாங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த மனமாற்றத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து என்று சொன்னதான அந்த வெளியேற பெற்றவருடைய அந்த அன்பை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் இந்த பட்டணம், இந்த தேசம் எப்பவே ரட்சிக்கப்பட்டது. இன்னும் என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய உறவுகள் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய அயல் வீட்டார் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய பட்டணம் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய தெரு ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய மாகாணம் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய மாவட்டம் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய தேசம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் காரணம் யாரோ கிடையாது, நான் தான். என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்னுடைய உறவுகள் ரட்சிக்கப்பட்டார், என்னுடைய உறவுகள் ரட்சிக்கப்பட்டார், என்னுடைய அந்த உறவுகள் இருக்கிறதான அந்த தெருக்கள் ரட்சிக்கப்படும். தெருக்கள் ரட்சிக்கப்பட்டா அந்த பகுதி ரட்சிக்கப்படும். அந்த பகுதிகள் ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்கப்படியே பற்றியது. முதலாவது நானே ரட்சிக்கப்பட. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. அது ஒரு கடமையை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். அவ்வளவுதான். மூழ்கி, அதாவது ஸ்தானம் மாறி இருக்கிறது. ஸ்தானம் மாறி இருக்கிறது ஒழிய இன்னும் நாங்க மாறல.
முன்ன கத்தோலிக்க திருச்சபையில் ஆராதிச்சேன், இப்ப குளோபல் பிரேயர் மினிஸ்ட்ரியில் ஆராதிச்சுட்டு இருக்கேன். முன்ன சிலைகளை நான் வணங்கினேன், இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில இன்னும் சில விக்கிரகங்கள் உண்டு. நான் முதல்ல அந்த இடத்துல கும்பிட்டேன், இப்ப இந்த இடத்துல கும்பிடுறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்தானம் மாறி இருக்கிறதே ஒழிய நானும் நீங்களுடைய சுபாவங்கள் இன்னும் மாறவில்லை. நானும் நீங்களும் இன்னும் மாறவில்லை. 50 பேர் இருந்தாலும் இதே பிரசங்கம் தான், 100 பேர் இருந்தாலும் இதே பிரசங்கம் தான், லட்சங்கள் இருந்தாலும் இதே பிரசங்கம் தான், 2 பேர் இருந்தாலும் இதே பிரசங்கம். ஏன் சொன்னா ஆண்டவருக்கு குவான்டிட்டி தேவையில்லை, எண்ணிக்கை தேவையில்லை, குவாலிட்டி. ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவருடைய வருகையிலே போகத்தக்கதான ஆட்கள் வேண்டும். ஆட்கள் வேண்டும். சில திருச்சபையில, ஒரு சபையில சில வருஷங்களுக்கு முன்பு அந்த திருச்சபையில இருந்த அநேகர் என்னோடு கூட இந்த திருச்சபையில ஆராதிக்கும்படியாக கடந்து வந்தார்கள். கடந்து வந்த பொழுது அந்த தேவ மனுஷன் சொன்னதான காரியம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவ்வளோ தசமபாகம் இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ இவ்வளோ தசமபாகம் இல்லாமல் போயிடுச்சு. அதாவது போன ஆத்மாக்களை குறித்த கவலை கிடையாது, இவ்வளோ பணம் இல்லாமல் போயிடுச்சு என்பதை தான் அவருடைய சிந்தையில் இருக்கு. தேவனுக்கு உண்மைதான் என்று நான் சொல்லுகிறேன். உங்களுடைய தசமபாகத்தையோ உங்களுடைய காணிக்கைகளையோ நீங்கள் எனக்கு தருகிறதான காரியங்களை நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். மாற ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறேன். அன்புக்கு ஈடாக எதுவுமே கொடுக்க முடியாது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் பொறுக்கும், சகலத்தையும் மன்னிக்கும், சகலத்தையும் செய்யும். அந்த அன்பு தான் தேவை. ஆனா அந்த அன்பு இப்ப வர வர நம்முடைய சபையில மழுங்கி போயிட்டு இருக்கு, இல்லாம போயிட்டு இருக்கு. அன்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி தேட வேண்டியதான ஒரு நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுங்க, கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் தேவன் இல்லை. அவ்வளவு. அன்பே கடவுள் உலகத்தார் சொல்லுவாங்க. அது உண்மை. நம்முடைய சபையில தான், நம்முடைய சமயத்தில், நம்முடைய கிறிஸ்தவத்துல தான் அது உண்மையாக இருக்கு. அன்பே கடவுள். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பின் நிமித்தமாய் தன்னுடைய ஜீவனை எனக்காய் உங்களுக்காய் கொடுக்கிறார். அந்த அன்பு இந்த நாட்டிலே தனிந்து போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆச்சரியப்பட வேண்டிய காரியமே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லு, கடைசி நாட்களிலே அன்பு தனிந்து போகும். எங்க தனிந்து போகணும்? உலகத்துல கிடையாது, சபையில உள்ள அந்த அன்பு தனிஞ்சு போச்சுன்னா நானும் நீங்களும் ஆண்டவரை விட்டு தூர போயிட்டு இருக்கிறோம், ரட்சிப்பை விட்டு தூர போயிட்டு இருக்கிறோம், நம்முடைய ரட்சிப்பை இழந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். நான் மற்றவர்களோடு கூட தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க இந்த போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆத்மா, அதாவது இவ்வளவோ சத்தியம் பேசுறதான சபையில இருந்து ஜனங்கள் போயிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் தான் இருக்குமே ஒழிய நீங்க கொடுத்த தசமபாவமோ காணிக்கையோ அது என் கண்ணுக்கு தான் வராது. இன்னைக்கு வரையும் அழைத்தவர் நடத்தி கொண்டிருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்ன இந்த சபை ஆரம்பிக்கிற நேரத்தில் 12-13 வருஷத்துக்கு முன்ன நாங்கள் இருந்த 7500 ரூபாய், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 7500 ரூபாய் வாடகை. இன்னைக்கு 32,000 ரூபாய் வாடகை. அன்னைக்கு இருந்தவங்க தான் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் கர்த்தர் அவ்வளவாய் கொடுக்க செய்திருக்கிறார். 5,000 ரூபாய் வாடகை கொடுத்தோம், இன்னைக்கு 27,000 ரூபாய் வாடகை கொடுத்தோம் சபை. அதை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அன்னைக்கு இருந்தவங்க தான் இன்னைக்கு இருக்குது. நிறைய பேர் போயிருக்கிறாங்க. வரவை விட செலவு தான் இங்க அதிகமா இருக்கு. அன்னைக்கு இருந்த செலவுகளை காட்டிலும் இன்று எவ்வளவோ செலவுகள் அதிகரித்திருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று வரைக்கும் சந்தித்து வருகிறார். அப்ப நீங்க போனீங்கன்னு சொன்னா, ஐயோ இந்த ஆத்துமாக்கள் பரலோகத்தின் பாதையை விட்டு வேற வழியா போயிட்டு இருக்கிறாங்களாங்கிற பாரம் உண்டு மட்டும்தான் எனக்கு இருக்குமே ஒழிய, ஐயோ இவங்க தசம பாவம் காணிக்க எனக்கு இல்லாம போயிருச்சே அந்த கவலை எனக்கு ஒரு நாள் வரப்போவது கிடையாது. என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் கடைசி வரையிலும் என்னை நடத்துவார். ஆனா எனக்கு என்ன கவலை? இவ்வளோ சத்தியம் பேசுகிற சபையிலேயே கர்த்தரை ஆராதித்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியவில்லை என்று சொன்னால் மற்ற இடத்துக்கு போயிட்டு அவங்க எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியும்.
மற்ற திருச்சபைகளுடைய ஆவிக்குரிய நிலை. நான் நியாயம் தீர்க்கவில்லை, ஆனால் நான் சொல்லுவேன், பார்த்தா தெரியும். நியாயம் தீர்க்க தேவையில்லை, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ஆனா ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்க நியாய தீர்ப்பு கொடுக்கல, ஆனா எது சரி எது பிழை என்பதை நமக்கு நிறுத்து பார்க்க முடியும். வசனம் இருக்கிறதா, வார்த்தை இருக்கிறதா, பரலோகத்தின் தரிசனம் இருக்கிறதா, ஆண்டோடைய வரைக்கு நேராய் நடத்தப்படுகிறார்களா, ஆத்ம பாரம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சபை பரலோகத்துக்கு போகுமா போகாது, இந்த ஆத்மா பரலோகம் போகுமா போகாது, இந்த ஊழியக்காரர் பரலோகம் போவாரா போக மாட்டார். தேவனுக்கு உண்மைதான் என்று சொல்லுது. அந்த பாரம் ஒன்று மட்டும்தான் இருக்குமே இல்லையா, வேற எந்த ஒரு கவலையும் எனக்கு இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு ரட்சிப்பு கிடையாது, நமக்கு மீட்பு கிடையாது, நமக்கு பரலோகம் கிடையாது, நமக்கு சந்தோஷம் கிடையாது, நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நமக்கு நிறைவு கிடையாது. அவர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். புரியுதா? அந்த இயேசு கிறிஸ்துவை தான் மற்றவங்களுக்கு சொல்லும்படியாக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இல்லாதபடி நமக்கு ரட்சிப்பு கிடையாது, இயேசு கிறிஸ்து இல்லாதபடி நமக்கு பரலோகம் கிடையாது, இயேசு கிறிஸ்து இல்லாதபடி நமக்கு நித்திய வாழ்வோ கிடையாது. ஏன்னா அவரை இந்த பூமி அறிந்து கொள்ளும்படி நாங்கள் செய்யவும். அதற்காக நான் நாளில் எல்லாரையும் வர சொன்னா வந்தவங்க இவ்வளவு பேர். உங்களுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஆண்டோடைய திட்டத்திலே பிளான் பி கிடையாது. ஒன்று இல்லைன்னா ஒன்று. சில நாங்க வச்சிருக்கோம், இது இல்லைன்னா இது, இந்த சபை இல்லைன்னா இந்த சபை, இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம், இந்த வேலை இல்லைன்னா இந்த வேலை, இந்த ஸ்கூல் இல்லைன்னா இந்த ஸ்கூல், இந்த டியூஷன் கிளாஸ் இல்லைன்னா இந்த டியூஷன் கிளாஸ். அது நமக்கு பொருந்தும். ஆனால் தேவனுக்கு பிளான் பிஏ கிடையாது, பிளான் ஏ மட்டும்தான். அந்த பிளான் ஏ என்னது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான ரட்சிப்பும் அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நித்திய ராஜ்யம். அதை தவிர வேற எந்த ஒரு பிளானும் ஆண்டவருக்கு கிடையாது. அவராலே அன்றி அவருக்காக அவருக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒண்ணு, அப்ப நாம நினைச்சுக்கிறோம், அப்ப நாம இல்லைன்னா ஆண்டவருக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கல்லினாலே ஆபிரகாமுக்கு புத்திரர்களை உருவாக்க கர்த்தரால். நானும் நீங்கள் ஒரு வேலை செய்யலைன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பார், 2 சான்ஸ் கொடுத்து பார்ப்பார், 3 சான்ஸ் கொடுத்து பார்ப்பார். செய்யலையா அதை பிடுங்கி வேற ஒருத்தர் கொடுத்துட்டு ஆண்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் நாங்க வேதனைப்படக்கூடாது, ஐயோ எனக்கு கொடுக்கலையே, எனக்கு தரலையே, எனக்கு சொல்லலையே அப்படின்னு. ஆண்டோடைய இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே நாங்கள் உள்ள இருக்க வரையும் தான் நமக்கு மதிப்பு, மரியாதை, கனம், ஆசீர்வாதம், பரலோகம் எல்லாமே. அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வெளியில போயிட்டோம்னு சொன்னா கர்த்தர் தான் ஞானம் தெரிவிக்கும். எனவே வந்ததானே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நானும் நீங்களும் கடந்து போய் இந்த பட்டணத்தை ரட்சிப்புக்கு நேராய் நடத்த, நம்முடைய கிராமத்தை ரட்சிப்புக்கு நேராய் நடத்த, நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு கூட வாழ காரியங்களை செய்ய வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை இந்த பூமியில நிறைவேற்றும்படிக்கு 12 பேரை தெரிந்து கொண்டார். அதிலும் ஒருவன் சோரம் போனார். அதே போல மிகுதியாய் ஆண்டுடைய வருகைக்கு இந்த பூமியை ஆயத்தப்படுத்த, இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்த, இந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்த, என்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நானும் நீங்கள் அந்த காரியத்தை செய்ய தவறுவோமாயிருந்தால் ஆண்டவர் நம்ம விட்டுட்டு வேற யாராவது. எனவே அவருடைய திட்டத்திலே நாம் நீங்கள் இருக்கும்படியாக இந்த நாளிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார்.